solenoid கிராஸ் ஃப்ரண்ட் வியூ. solenoid வந்து சர்க்குலர் பார்ட்ஸ் தானே. இப்போ ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும். தட் மீன்ஸ் solenoid நமக்கு எப்படி இருக்க வேண்டிய solenoid எப்படி இருக்கிறது? இப்போ solenoid வந்து ஒரு cylindrical section தான் solenoid. like a hollow cylinder. இது வந்து 3D வியூ சைடில் பார்க்குறோம். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டாப் இந்த பாட்டம் இருக்குங்களா, திஸ் இஸ் த டாப் சர்ஃபேஸ், இது வந்து பாட்டம். ஃப்ரண்ட் வியூவில் ஆரம்பிச்சோம். ஓகே, வி ஹாவ் அ சென்ட்ரல் ஆக்சிஸ். இப்போ நான் சென்ட்ரல் ஆக்சிஸ் எங்கே வச்சிருப்பேன்? ரெட் கலர்ல மார்க் பண்ணுறேன். திஸ் இஸ் அவர் சென்ட்ரல் ஆக்சிஸ். இங்கே வந்து நம்ம சென்ட்ரல் ஆக்சிஸ்க்கு லைன் குறைச்சிப்போம். This is our central axis. This is now z axis. Okay. This is the length of the solenoid. Finite length. இப்போ இந்த எட்ஜில் உங்களுக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? இந்த எட்ஜில் மேக்னெட்டிக் எவ்வளோ கண்டுபிடிக்கும். நம்ம மேலே டாட் போட்டு நம்ம என்ன சொன்ன மீனிங்? டாட்டோட மீனிங் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மூவ் டவர்ட்ஸ் அஸ். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருது. சாரி, கரண்ட். Not a magnetic field, is a current. The red color dot line indicates that current is moving towards us. The int mark என்ன indicate பண்ணுது? Current moving inward of the paper. அதாவது நம்ம டெக்ஸ்ட் அப்படி இன்வர்ட்ல போகுது. நம்ம 3D வியூல வரைஞ்சோம்னா this is our cylindrical shape solenoid. இங்க என்ன இருக்கும்? வயர் வந்து வைண்டிங் இருக்கு, சுத்தி இருக்கு, முழு சுத்தி. கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. இந்த எஜ்ஜில் வந்து என்ன ஆகும்? வெளியே வரும். கரண்ட் இஸ் மூவிங் அவுட். இந்த எஜ்ஜில் கரண்ட் இஸ் மூவிங் இன். இட் இஸ் அவுட். திஸ் இஸ் இன். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அவுட்னா டாட். இதுதான் டாட் வச்சிருக்கோம். அப்போ கரண்ட் வந்து இப்படி வந்துட்டு இப்படி உள்ள இருக்கும். இது சர்க்கிள் லைக் திஸ், சர்க்கிள் லைக் திஸ், லைக் திஸ். ஓகே, வெரி ஈஸி. தென் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன் சுற்றுது? கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் தானே. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை நீங்கள் சுற்றுனீங்கன்னா அப்பில் மூவ் ஆகும், மூவிங் அப். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன் வரணும். இப்போ இப்போ வைண்டிங் பண்ணுறது இப்படி வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலையும் அந்த போல்ட் அண்ட் நட் கான்செப்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மூவிங் லைக் திஸ், இந்த டைரக்ஷன் வரும். ஸோ ஹியர் we need to find what is the magnetic field at the edge. இந்த எட்ஜில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? நம்ம வந்து ஃபைனட் லென்த்தை சூஸ் பண்ணியிருக்கோம். ரிமெம்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன கான்செப்ட் எங்கேருந்து நம்ம டெரைவ் பண்ண போறோம்னா, ஆல்ரெடி வி ஃபைண்ட் அவுட் பை யூசிங் த Biot-Savart law the magnetic field created by the loop current carrying conductor. ஒரு லூப், இது இந்த லூப்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட், பாயிண்ட் பி டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கான ஃபார்முலா Biot-Savart யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். μ0I divided by 2 into r square divided by r square z square whole power 3/2. இந்த ஃபார்முலாவை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். வெக்டர் கேப்ல போனால் எந்த இது வந்து z ஆக்சிஸ் வச்சுன்னா கேட்கணும். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஒரு லூப்புக்கு இவ்வளோ இது ஃபார்முலா. இதே மாதிரி நான் ஒரு 10 லூப் இங்கே வச்சிருந்தேன்னா இன்ட்டு எண்ணு போட்டுக்கொண்டு ஃபார் நம்பர் ஆஃப் லூப் நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, என்ன சேர்த்துக்கலாம். இது வந்து லூப்ல கரண்ட் போகும்போது கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக். இப்போ solenoidங்கிறது ஆக்சுவலாக என்னது? we are consider each and every turn as a loop. நம்ம க்ளோஸ்டு வைண்டிங் தானே, எல்லாமே ரொம்ப நெருக்கமாக வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொரு லூப்பையும் நமக்கு ஒவ்வொரு வைண்டிங்கும் நம்ம வந்து க்ளோஸ்டு லூப்பாக அசியூம் பண்ணிப்போம். க்ளோஸ்டு லூப். இப்போ இதே மாதிரி நிறைய லூப் அடுக்கி வச்சிருக்கோன்றது அர்த்தம். ஸோ இந்த லூப்ல நம்ம என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு, எட்ஜில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு வரப்போகிறது அது நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அலாங் z டைரக்ஷன் நான் ஸ்மால் லென்த்தை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ப்ளூ கலர் லைனில் மார்க் பண்ணுறேன். ஐ எம் சூஸிங் ஸ்மால் எலிமெண்டல் லென்த். ஸோ திஸ் இஸ் அவர் இனிஷியல் லென்த் z. இது வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து z plus dz. தட் மீன்ஸ் இந்த லென்த் வந்து ஸ்மால் எலிமெண்டல் லென்த் dz இருக்குது. So now already we know that n is equal to number of turns per unit length. என்னங்கிறது கேபிட்டல் என்னங்கிறது number of
turns per unit length. இது உங்களுக்கு தெரியும். So what is the number of turn in this length? DZ ல எவ்வளவு number of turns இருக்கும்? Number of turns in this length is equal to n into dz. That's all. The small element வந்து ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இந்த லென்த்ல எவ்வளவு டர்ன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஃபார்முலா இருக்கு. நமக்கு வந்து இந்த ஸ்மால் லென்த்தில் தான் நீங்கள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு நம்ம இன்டகிரேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். மியூ நாட் ஐ டிவைடட் பை 2 என்னுக்கு பிளான் அது n dz. அந்த ரேடியஸ் எங்கன்னா வச்சுக்கிறேன், இந்த சொலினாய்டு ரேடியஸை இது வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். கன்வீனியன்ட் கண்டு இது நான் ஆர்னு வைக்காம இங்கே ரேடியஸ் வந்து சொலினாய்டோட ரேடியஸை ஏன்னு வைக்கிறேன். ஸோ இங்கே என்ன வந்துடும்? ஏ ஸ்கொயர் டிவைட் பை a squared plus z squared whole power 3/2 along the direction k cap. Very easy. ஒரே ஒரு இன்டகிரேஷன் டெக்னிக் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவீங்க? கான்ஸ்டன்ட்லாம் தூக்கி வெளியே போட்டுருவீங்க. இப்போ வந்து ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா நம்ம இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் த லென்த் எல், அதாவது லென்த் இங்கே வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இங்கே வந்து ஃபுல் லென்த் எல். இந்த லிமிட்ல தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியே போட்டுருங்க. mu naught, number of turns is a constant, I is a constant, steady current தான் அனுப்ப போறோம். இந்த 2வும் கான்ஸ்டன்ட் தான். இதை வெளியே அனுப்பிச்சு போட்டுருங்க எல்லாத்தையும். a ஸ்கொயர்டும் கான்ஸ்டன்ட், அதையும் வெளியே எடுத்துருங்க. இன்டகிரேஷன் எந்த லென்த்துக்கு பண்ண போறீங்க? 0 to Lக்கு பண்ண போறீங்க. dz is a variable, the length divided by a squared plus z squared whole power 3/2 into k. ஸோ இந்த எட்ஜில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிப்பாங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரிஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இந்த சென்டரில் எவ்வளோ இருக்கும், எட்ஜில் எவ்வளோ இருக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் ஐம் டேக் த கான்ஸ்டன்ட் z equal to take z equal to what? a sin theta வந்துடும். a tan theta வரும். a tan theta. ஸோ dz டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. என்ன வருது? a tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square theta dt. Very easy calculation. And a squared plus z squared gives a squared equal to a squared tan squared theta. Sorry, a squared அப்படியே தான் இருக்கும். a squared plus a squared tan squared theta. So a காமன் எடுத்தீங்கன்னா 1 plus tan squared வந்துடும். 1 plus tan squared equal to secant squared theta. Basic maths. a squared secant squared theta. This is equal to a squared plus. இப்போ எல்லாத்தையுமே ஒரு கான்ஸ்டன்ட்டாக மாற்றிட்டேன். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இதை தூக்கி எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வெரி ஈஸி கால்குலேஷன், சின்ன ட்ரிகோனோமெட்ரிக் தான். ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த டேர்மை மட்டும் முதல்ல சால்வ் பண்ணிடுவோம். டாட் ப்ராக்கெட் போடுறோம் இல்லையா, இந்த டேர்மை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொண்டு வந்துருவோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dz divided by a squared plus z squared the whole power 3/2 is equal to integration limit. We know that 0 to L. dz க்கு நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? a secant square theta d theta divided by a square plus z square whole power 3/2. whole power 3/2 உங்க ஸ்கொயர்ல என்னவா மாறும்? கியூபா மாறும். ஸோ a cube secant cube theta. Very easy. Further simplification gives that a வை கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க வந்து என்ன இருக்கும்? 1/a ஸ்கொயர் வந்துடும். ஸோ 1/a ஸ்கொயர். இப்போ இன்டெக்ரேஷன் நான் சேஞ்ச் பண்ண போறேன் சொல்றேன். secant square theta divided by secant cube theta. அப்போ 1/secant theta வரும். 1/secant theta is equal to cos. இப்போ length 0 to L in terms of z ல கொண்டு வரணும். We know that z equal to என்னது? a tan theta. இப்போ z 0வா இருந்துச்சுன்னா theta 0வா இருக்கும். அந்த லிமிட் வந்து 0வா மாறி. சரியா? அப்போ z equal to L இருந்துச்சுன்னா z போல L போடுங்க. L is equal to a tan theta. So tan theta is equal to L by a. Theta is equal to tan inverse of L by a. இல்லாம theta termக்கு மாத்திரம் limit. So whenever z is equal to L, theta is equal to tan inverse of L by a. This is a limit. இப்போ z is equal to 0 போடும்போது theta வந்து 0 ஆகும். Very easy.
And we know that how do you integrate cos theta என்ன வரும்பா sin theta வரும் cos theta is equal to sin theta integration limit is 0 to tan inverse of n by very easy. Then இந்த term கண்டுபிடிச்சோம்லையே அதுக்கு நம்ம ஃபார்முலால கொண்டு வந்துறோம் b vector is equal to இந்த equation b vector is equal to இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுமா விட்டோம் பாத்தீங்களா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 1 by a square sin theta of tan inverse of L by A. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஃபார்முலா கொண்டு வரணும் வெயிட் நம்ம இங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இன்டகிரேஷன் பார்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் dz divided by a square plus z square whole power 3 by 2 டேர்ம் தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபார்முலா இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க b vector is equal to mu naught ni divided by 2 of a square இந்த இன்டகிரேஷன் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம் that value is 1 by a square sin theta of tan inverse of x by a. இப்போ a squared cancel ஆயிருமா a squared cancel remaining term என்ன இருக்கும் mu naught ni divided by 2 sin theta க்கு பதிலா இங்க போட்டுக்குமா இப்போ இங்க theta வருது sin of tan inverse of okay wait cos theta sin theta cos theta theta க்குள்ள தான் கரெக்ட் தான் tan inverse of L by A. Okay, this is the amount of magnetic field at the edge of the solenoid. At the edge. This may be direct question கூட இருக்கலாம் நீங்க புக் நீட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஃபார்முலா நம்ம பண்ண வச்சிருப்போம் this is the procedure to solve this if the length is very much greater than the radius is 2a that means L by A tends to infinity tan inverse of infinity is equal to pi by 2 இந்த கான்செப்ட் கரெக்டா பார்த்துக்கணும் ஃபார் இது வந்து ஃபைனைட் லென்த்துக்கு அந்த எட்ஜில் இது வெளியுது ஒருவேளை லென்த் வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா லென்த் மீன்ஸ் எல் எல் இன்ஃபினிட்டியா இருந்தால் எல் இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் த ரேடியஸ் டயாமீட்டர் ஆஃப் த சொல்லிடலாம் 2a அந்த கேஸ்ல வந்து எல் பை என்ற டேர்ம் வந்து இன்ஃபினிட்டியா மாறும் ஸோ tan inverse of infinity gives the pi by 2 so the finally we get the answer mu naught ni divided by 2 sin pi by 2 sin pi by 2 is a sin 90 this is known as what sin 90 is 1 for long solenoid the long solenoid and finite length ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபார்முலா magnetic field at the edge so magnetic field at the edge for a long solenoid என்னது mu naught ni by 2 ஆக்சுவலா நம்ம solenoid கான ஃபார்முலா என்ன previous classல சால்வ் பண்ணிருப்போம் b vector equal to mu naught ni ன்னு எடுத்துப்போம் mu naught ni இது வந்து என்னது at the central axis the edgeல எவ்வளவு இருக்கும் edgeல எவ்வளவு இருக்கும்னா for finite length இந்த ஃபார்முலா இந்த முதல் டப்பா for infinite long solenoid edgeல வந்து வேல்யூ சொல்லிருக்கும் forces act magnetic field force of magnetic field already நம்ம படிச்சோம் q is equal to v cross b vector okay if you have axis 3 axis okay இது வந்து என்னது பிளேன்ல வச்சு பாருங்க அப்பதான் புரியும் இது என்ன பிளேனு இது என்ன பிளேன் சொல்லுவோம் இது வந்து x இது வந்து z இது y இப்போ ஆக்சுவலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த லைன்ல மூவ் ஆகுது எந்த ஆக்சிஸ்ல போகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன் திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓகே இது ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் மூவிங் இன் xz பிளேன் xz பிளேன்ல தான் என்ன ஆகுது சார்ஜ் q இஸ் மூவிங்
So charge Q is moving in XZ plane. Remember, it's in XZ plane. This is the direction of velocity. So there is an angle between the magnetic field and the velocity. This angle must be phi or theta or whatever it is. So what must be the direction of the force? Force is a vector quantity. Velocity also vector quantity and magnetic field also vector quantity. ஸோ இது வந்து வெக்டர் குவான்டிட்டி நம்ம டைரக்ஷனை சொல்லணும். டைரக்ஷனை சொன்ன நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ வி கிராஸ் பி. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சைன் தீட்டா கொண்டு வருமா. ஸோ வி கிராஸ் பி மீன்ஸ் வி ரிவால்வ் த வி வெக்டர் அலாங் த டுவர்ட்ஸ் த பி வெக்டர். இப்போ இந்த டைரக்ஷன் நீங்கள் சுற்றுனீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. வலது கை எடுத்துக்கோங்க. வி வெக்டருக்கு பக்கத்துல நம்ம எல்லா விரலும் நீட்டிக்கணும். அப்படியே நீங்க வந்து பி வெக்டரை நோக்கி சுற்றும் போது உங்க தம்ப் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. தம்ப் வந்து அப்வர்ட்ல இருக்கும். அதே வாட்டர் பாட்டில் மூடிய நீங்க வந்து கரெக்டா இருக்கா, வி கிராஸ் வி மீன்ஸ் ரைட் ஹேண்ட் தம்ப் டு வி கிராஸ் வி. இப்படி இருக்கா. ஸோ வெயிட் மினிட் நம்ம வாட்டர் பாட்டில் மூடி தான் நம்ம கரெக்டா இருக்கும். இப்போ ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணி என்ன பார்க்கும், மேலே வருமா கீழே வருமா, மேலே வரும். ஓகே, கரெக்ட். ஆன்டி கிளாக்வைஸ் தான் கொடுத்துரும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் அப்வர்ட் டைரக்ஷன். கரெக்ட். ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம தம்ப் வந்து மேலே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம், சரியா. இப்போ சார்ஜ் ஹியர், சார்ஜ் இங்கே இருக்கும்போது நமக்கு அனதர் ஃபோர்ஸ் இருக்கு. என்ன ஃபோர்ஸ் இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னது, Q into E vector. So net force is equal to what, QE plus QV cross B vector. In the options of electric field, there is only the magnetic force, FB. In the options of magnetic force, there is a electrostatic force only. இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும்னா சார்ஜ் மஸ்ட் பி இன் மோஷன். சார்ஜ் மூவ்மெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஆனால் இஃப் யூ ஹாவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்லி இந்த ரீஜியன், இந்த ரீஜியனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ இன்ட்டு மார்க் மீன்ஸ் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்டர். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ட். வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருக்கும்போது ஒரு சார்ஜ் நீங்க லான்ச் பண்றீங்க, மூவ் பண்ண போறீங்க. இப்போ ஹியர் ரிமெம்பர், ஹியர் வி டோன்ட் ஹாவ் அ எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருக்குன்னு வைங்க. ஒரு சார்ஜ் நான் வந்து இப்படி லான்ச் பண்றேன், அப்போர்ட் டைரக்ஷன் பிளாக் கலர் லான்ச் பண்றேன். These charge, positive charge, okay, this positive charge traces circular path. Only magnetic field இருக்கும்போது. This is the radius of the circle. இப்போ அதாவது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் தானே. ஸோ திஸ் இஸ் அ இன்வர்ட் டைரக்ஷன் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, நம்ம டைரக்ஷன் எப்படி பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா கொடுக்குறோம். திஸ் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ் வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ். பர்பெண்டிகுலரா நம்ம முதல்ல அனுப்புறோம். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், V cross B. This is right hand வச்சு நீங்க வந்து ஸ்வீப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். This direction of magnetic force perpendicular to both V vector and B vector. இதுதான் முக்கியமான பாயிண்ட். both B vector and V vector. மேல பாருங்க, இங்கே எப்படி இருந்துச்சு, இந்த B வெக்டருக்கும் V வெக்டருக்கும் பர்பெண்டிகுலரான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருந்துச்சு. அதாவது B வெக்டர் and V vector lies in XZ plane. FB vector is perpendicular to B vector and V vector. B vector and V vector both vector lies in the XZ plane, and FB vector perpendicular to the both magnetic field and velocity vector.
அதாவது FB வெக்டர் எப்படி இருக்கு, XZ பிளேனுக்கு பர்பெண்டிகுலர். சேம் அதே மாதிரி தான். இப்போ இன்ட்டு மார்க்னா இந்த டவுன்ல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, வெலாசிட்டி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நான் பர்பெண்டிகுலர் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ அனுப்புறதுனால மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ரெண்டுக்குமே V வெக்டருக்கும் B வெக்டருக்கும் பர்பெண்டிகுலர் போகுது. ஸோ த டைரக்ஷன் ஷுட் பி லைக் திஸ். The direction of force is like this. At each and every point in the curve, the direction of force is towards the center of the circle. என்ன ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. that is the centripetal force. centripetal force படிச்சிருப்பீங்க இல்லையா, சர்க்குலர் மோஷன்ல படிச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், the force is always perpendicular to velocity vector and also the B vector. So it is related to the centripetal force. Relate with the centripetal force. Actual, what is the magnetostatic force? Magnetic force QVB. That means QV cross B நம்ம என்ன பண்ணுவோம், QVB sin theta போடுவோம். இங்க theta is 90 degree. So QVB, this is a magnitude. This is not a vector. This is a magnitude of magnetic force. Okay. This force also equal to the centripetal force. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், centripetal force ஈக்குவல் பண்ணிக்கலாம். centripetal force நம்ம சொல்லுவோம் F centripetal force is equal to mv squared by r. இப்போ ரெண்டையும் நீங்க ஈக்குவல் பண்ணா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், the radius of curvature கண்டுபிடிக்கலாம். mv squared by r is equal to qvb. So here r is equal to what, இப்போ v ஸ்கொயர் இந்த v கான்சல் பண்ணா இங்க ஒரு v கட் ஆகும், mv divided by qb. இந்த சார்ஜ் வந்து மாடுலஸ் போட்டுக்கும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கணும். In a uniform magnetic field, the particle make a curve. சரியா, the particle moves along a circular bar. The circular radius must be follow this relationship. So the radius is given by me by qb. Very much important formula. கரெக்டா மக்கப் பண்ணிக்கணும். ஃபார்முலா ஷீட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. So we know that what is the angular velocity, because in a circle the particle moving in a circular path. So இப்போ particle circular path move ஆச்சுன்னா அங்க angular velocity இருக்கணும். We know that the formula, how to relate the angular velocity with the linear velocity, v is equal to omega r. So omega is angular velocity is equal to v by r. இப்போ v by r போட்டு சால்வ் பண்ணி பாருங்க. v மேல இருக்கு, rங்கிறது டினாமினேட்டர்ல வந்துருமா, அப்போ ரெசிப்ரோக்கல் வந்துரும். v by r means r value வந்து me by qb. me by qb மேல வந்துரும். v cancel ஆகி நமக்கு என்ன வந்துரும், qb divided by m. So here m is a mass. Note this word, m is a mass, d is a magnetic field, q is a magnitude of the charge. From this we find out the number of revolution per unit time. That means frequency. Frequency is equal to omega by 2 pi. It is given by omega by 2 pi. Solve பண்ணுங்க. omega நமக்கு இருக்கு, 2 pi போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. omega is given by qb divided by m. That means 2 pi into m. This is the frequency. Time period for complete one revolution per unit time. Number of revolution per unit time. This frequency is called cyclotron frequency. Cyclotron frequency. So this frequency of V is proportional to B and inversely proportional to Q by M. The 2 by is a constant. So there is no relationship between the frequency and the radius. Very much important point. Here frequency is independent of radius. In case if we have both electric field and magnetic field in the region. இது யார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தாம்சன் கண்டுபிடிப்பார். இதுல இருந்து நிறைய சப் அட்டாமிக் பார்ட்டிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் 11th கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும்.
இது வந்து தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ நான் 2 பிளேட்டை சூஸ் பண்ணோம் லைக் கெப்பாசிட்டர். Top we have one plate and bottom we have another plate. Topல வந்து நான் பாசிட்டிவ் சார்ஜ் கெப்பாசிட்டர் வச்சுக்கோங்க. So there is a plate. On top plate we have a positive charge accumulator and bottom plate distributor, uniform distributor and negative charge. So there is a electric field start from positive charge to negative charge. இப்போ electric force, electric field இருக்கும். Same as here I have a magnetic field inward. Magnetic field எப்படி இருக்கு? Inward. Into mark means என்னது? Magnetic field inward. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்ல என்ன பண்ண போறேன், எதை லான்ச் பண்ண போறேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர் பாயிண்ட்ல சென்டர்ல இருந்து நான் போறேன். Here I'm launching a positive charge, red color line in the direction. ஸோ இந்த ரீஜனுக்குள்ள வந்த உடனே இங்க வந்து 2 ஃபீல்டு இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துடும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்துடும். பிகாஸ் சார்ஜ் இன் த மோஷன், சார்ஜ் மூவ் ஆகுறதுனால 2 ஃபோர்ஸும் வரும். ஓகே, இந்த எலக்ட்ரிக் இப்போ சார்ஜ் இங்க வர்றதுனால நமக்கு என்ன ஃபோர்ஸ், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏதோ எனி லொக்கேஷன் அவுட் சைடு உங்களுக்கு புரியுது இல்லை, இப்போ இந்த லொக்கேஷன், இப்போ தட் மீன்ஸ் இங்கே இருக்கு எனி லொக்கேஷன் சென்டர் பாயிண்ட், வெளியே உங்களுக்கு புரியுற மாதிரி வரையணும். ஸோ இந்த சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணும், டவுன் வழியில் இருக்கும். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். பிகாஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். தட் இஸ் நோன் as எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் லைக் கிராவிட்டி ஃபோர்ஸ். இப்போ மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டோஸ்டாட்டிக் ரைட் ஹேண்ட் கண்ட்ரோல் தான். இங்க வந்து என்னது, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல என்ன இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, சார்ஜ் இந்த டைரக்ஷன் இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் சார்ஜ் இந்த டைரக்ஷன். திஸ் இஸ் த பி, திஸ் இஸ் அதே நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுங்க, போல்ட் அண்ட் நட் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. ஹியர் மூவிங் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போச்சுன்னா எந்த டைரக்ஷன்ல போகும், ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல இருக்கு. திஸ் இஸ் த மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். பி வெக்டர் வி வெக்டர், அதாவது பி வெக்டர் இன்வர்ட்ல இருக்கு, வி வெக்டர் இருக்குன்னா அப்போ மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இதுக்கு ஆப்போசிட். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். That is equal to V cross QVB. So electrostatic force trying to down the charge, pull the charge downward. Magnetostatic force என்ன பண்ணும், சார்ஜ் வந்து மேல தூக்கி தள்ளி விடும். Here 2 forces acting on that particle, that is a magnetostatic force and another one is the electrostatic force. So இப்போ 2 force பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், if these force are balancedனா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்ன ஆகும், சார்ஜ் ஸ்ட்ரைக் லைன்ல ட்ரேஸ் பண்ணும். That means FB is equal to F electrostatic force. இதுல நம்ம என்ன பண்ண, வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் கண்டுபிடிக்கலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னது, Q into E வெக்டர், மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் QVB, Q கேன்சல் ஆகும், வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் is equal to electric field divided by magnetic field. Very much important. So here the particle will move in a straight line because there is no net force acting on it. இப்போ 2 ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல ஸ்ட்ரைட் லைன்ல வரும். இப்போ இதுலயாவது இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, இம்பேலன்ஸ் இருக்காது, ஏன்னா காட்ட பேலன்ஸ் ஆகும். இப்போ டிஃப்ளெக்ஷன் ஆகிறத பத்தி நம்ம கட்ட எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க, எலக்ட்ரான் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ல தான் அந்த கான்செப்ட் அடுத்து நம்ம பார்க்க போறோம். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறத பார்க்க போறோம். நம்ம இதை சால்வ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ மோஷன் ஆஃப் சார்ஜ் இந்த பிரசன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டோஸ்டாட்டிக் FB அதிகமாக இருந்தால் பார்ட்டிகல் மேலே வரணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து கீழே வரும். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்போது டவுன் வழி கொடுத்துரும். இப்போ இது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வச்சிருக்கோம். இந்த ஐடியாவை யார் யூஸ் பண்ணா, ஜே தாம்சன் யூஸ் பண்ணி உங்களுக்கு சப் அட்டாமிக் பார்ட்டிகலான எலக்ட்ரானை பற்றி கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் நினைக்கிறேன், கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டை அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்ல போகிறது இல்லை. நான் வந்து என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஒரு சேம் நம்ம பிரின்சிபல் அதே பிரின்சிபல் யூஸ் பண்ண போறேன். சென்ட்ரல் இது வந்து செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் d. அப்போ டிஸ்டன்ஸ் dனா dன்னு வச்சுக்கோங்க. The black line indicate that the distance between the two plates.
மேல வந்து as usual positive charge is distributed. கீழே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ வந்து நீங்க எலக்ட்ரானை பாஸ் பண்றீங்க. எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். வி நோ தட் வித்தவுட் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லாத போது நீங்க அனுப்புறீங்க. இப்போ எலக்ட்ரான் என்ன ஆகும்? டிவியேட் ஆகும். டிவியேட் ஆகி என்ன பண்ணும்? மேல் நோக்கி போயிடும். டிவியேட் அண்ட் மூவ் அப்வர்ட். திஸ் இஸ் அ டிஃப்ளெக்ஷன். எவ்வளோ டிஃப்ளெக்ட்? சாரி, நான் வந்து ரொம்ப பெருசாக போட்டேன்னா சின்னதாக போட்டுக்கோங்க. எலக்ட்ரான் இஸ் டிஃப்ளெக்டட் லைக் திஸ். Electron enter with the velocity and deflected like this. This is a deflected height. The length is deflected. Traveling length உங்களுக்கு தெரியும். Here we don't have a magnetic field, only electrostatic force. This electrostatic force is equal to what? Charge into the electric field. Okay, this is similar to the gravity force. What is the net acceleration in the upward direction? அப்படியே velocity increase ஆகி மேல upward மூவ் ஆகுது. the distance d க்கு மூவ் ஆகுதா? So this is the distance traveled inside the plate. So acceleration is equal to another force by mass. Acceleration is equal to force by mass. Force by the mass of the electron. This is the mass of the electron. Now this way. So further simplify பண்ணி solve பண்ணலாம். So we need to find what is the displacement here. In the time taken of the particle to propagate the length here. The length என்னது? L v is equal to x by t. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ x is equal to என்னது? vt. இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த லென்த்துக்கு ப்ரொபகேட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க. டிஸ்பிளேஸ் x is equal to ut plus half at squared. Displacement இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இல்லையா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு d. x தான் t போகிறோம். ut இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கும். half at square. We need to find the time taken. Time taken is equal to another L length travel பண்ணது vt. Time is equal to another L by v. So time க்கு பதிலா L by v சப்ஸ்டிட் பண்ணுங்க. Acceleration க்கு பதிலா என்ன பண்ணுங்க? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. Very easy calculation. E vector divided by m times equal to another L square by v square. This is a deflection. இவ்வளவு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். கொஞ்சம் தெளிவா எழுதுவோம். E divided by m L square v square. சார்ஜுக்கு என்ன பண்ணிருக்கேன்? மாடுலஸ் போட்டிருக்கேன். அதை பாசிட்டிவ் வச்சுருக்கேன். Now if you apply the magnetic field, அனுப்பும்போது என்ன ஆகணும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? இந்த சார்ஜ் பார்ட்டிகல் டவுன் வரல புல் பண்ணி இழுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரைட் லைன்ல கொண்டு வர்ற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வைப்போம். இப்போ எவ்வளவு மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த சார்ஜ் இங்க வந்து நிற்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம E by M கண்டுபிடிக்கணும். ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் we need to find E by M. E by M, electron to mass ratio, அதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. It's equal to 2v square. v இங்க போயிருந்தா இந்த d அப்படியே இருக்கு. அந்த டிஃப்ளெக்ஷன் லென்த், இந்த டிஃப்ளெக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதான் கடைசி கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. EL square. E by M ratio, electron to mass ratio கண்டுபிடிச்சோம். இப்போ அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்றேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ நம்ம மறுவாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகணும். அதை நான் ஃபர்கெட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நம்ம டைரக்ஷன் பார்த்தோம் இல்லையா? இந்த டைரக்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால நீங்க வந்து V கிராஸ் B போடும்போது உங்களுக்கு அப்வர்ட் டைரக்ஷன் வந்துருது. இப்போ ஒருவேளை இது நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா FB மைனஸ் Q இருந்துச்சுன்னா டைரக்ஷன் என்ன ஆகணும்? நீங்க கண்டுபிடிக்க டைரக்ஷன் இன்வெர்ட் ஆகுது. அப்ப டவுன்வர்ட் வந்துடும் டைரக்ஷன். பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும்போது அது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ல என்ன டைரக்ஷன் வருதோ அதை போட்டணும். ஒருவேளை சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜா வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் ஒரு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். தட்ஸ் ஆல். இப்போ அதே மாதிரி இங்கே எலக்ட்ரான் வர்றதுனால அது நெகட்டிவ் சார்ஜ். இப்போ நெகட்டிவ் சார்ஜ்னால உங்களுக்கு டைரக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ல பார்த்துருப்போம். இப்போ வந்து எலக்ட்ரான்ங்கிறதுனால
மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். தட் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அதை புல் பண்ணி கீழே இழுக்கும். யூ நோ தட் the required magnetic field to bring back the particle to the original position, that is ஏன்னா equilibrium condition நம்ம velocity எல்லாம் கொடுத்திருப்போம், v is equal to ep. equilibrium condition v is equal to ep. அதை தூக்கி எங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறேன். So E by m electron to mass ratio given by எது நான் கொண்டு வரணும், 2t d E L square. V square என்ன பண்ண போறீங்க, V is equal to E by B யா, E square by B square. இதை சால்வ் பண்ணுங்க, E கேன்சல் ஆகி மேல ஒரு E இருக்கும். Finally we get 2ED divided by B square by L square. இப்போ இதுல வந்து சால்வ், இதுதான் வந்து அது எலக்ட்ரான் டு மாஸ் ரேஷியோ. இதை சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஆன்சர் அது 1.759 into 10⁻11 coulombs per kilogram. இந்த ஃபார்முலாவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக் தான். Just a minute. If you have a slit like this, slitனா அது சின்ன கேப் இருக்கும். இந்த ஸ்லிட் வழியா நம்ம என்ன பண்ண போறோம்னா சார்ஜ் அனுப்ப போறோம். ஓகே, சார்ஜ் அனுப்ப போறோம். ஓகே, அண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட். டயக்ராம் ஓரளவுக்கு தான் வரும், பார்த்து சமாளிச்சுக்கோங்க. இந்த அனிமேட்டட் வீடியோ நாளைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ற மாதிரி வீடியோ வச்சு ரிவிஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் த பாசிட்டிவ் சார்ஜ், ஹியர் த நெகட்டிவ் சார்ஜ். கெப்பாசிட்டர் பிளேட் மாதிரி சென்டர்ல இங்க வந்து நான் அதுவும் டாட் வச்சேன்னா அர்த்தம், டாட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட். There is a magnetic field inside. ஒரு half an hour முடிச்சிடலாம் அந்த தேர்ட்டிக்கு பார்க்க. டோன்ட் வரி. கொஞ்சம் அதிகமான ரிவிஷன் இருந்தால் போதும், இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் கேஸில் படித்த மாதிரி என்ன பண்ணுவோம், நடுவில் சென்டரில் ஒரு சார்ஜ் பாஸ் பண்ணுறீங்க. அந்த சார்ஜ் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன். இப்போ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது என்ன ஆகணும், ஸ்ட்ரைக் லைனாக வரும். ஓகே, ஸ்ட்ரைக் லைனாக பாஸ் ஆகி வந்துடும். அட் த பாட்டம் வி ஹாவ், வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே வந்தது இல்லையா, வெளியே வந்து ஸ்விட்ச் வழியாக வெளியே வந்துடும். நான் பாட்டம் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்து இது எரேஸ் பண்ணிக்கோ, லைன் ஸ்ட்ரைட் என்ன நான் போட்டேன். அட் த பாட்டம் we have magnetic field only. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மட்டும் ஒரு சார்ஜ் மூவ் ஆகும்போது நான் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எதாவது ஸ்டார்ட் பண்ணி இதை மனப்பாடம் பண்ண ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சார்ஜ் என்றாகுது. என்றாகுனா இட் இஸ் ட்ரேசஸ் த சர்க்குலர் பாத். இருங்க, டாட்ஸ் வச்சிருவோம். இட் இஸ் ட்ரேசஸ் த சர்க்குலர் பாத். நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் அதெல்லாம் சால்வ் பண்ணேன். V is equal to E by B கண்டுபிடிச்சோம் இல்லையா, சாரி அதுக்கு முன்னாடி கேஸ். இட் இஸ் ட்ரேசஸ் a circular path. பிகாஸ் பாட்டம்ல வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்கு, மேல எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரைட் லைன்ல வந்துருச்சு. ஹியர் x is a distance. This distance is known as x. இப்போ இது வந்து ரேடியஸ் r இருந்தா x is equal என்ன இருக்கும், 2r ஆகும். 2 times the radius. Total distance x is equal to another 2r. Very easy calculation. Okay, already we find out that what is the radius of this curve. First solve பண்ணோம் நம்ம, radius of the curve is another m v
divided by QB dash. What is B dash here? B dash is a magnetic field at this region. That's why I'm using the B dash. Okay. We know that x is equal to 2r. R is equal to என்னது? x by 2. R க்கு என்ன பண்றேன்? x by 2 substitute பண்றேன். QB dash. X is equal to what? 2mv divided by QB dash. Okay. What is the value of v here? V is the velocity of the object. Velocity of the particle நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? This is the velocity of the particle. Already find out that. இதுக்கு substitute பண்ணுங்க. X is equal to என்னது? 2m divided by v க்கு பதிலா என்ன பண்றோம்? e by b போறோம்னா அப்ப 2qpbb dash. Another formula. This is q. சரியா? qbb dash. Here the charge q என்னது? electron atom, electron at any cost என்ன பண்ணீங்க? modulus எடுத்துறீங்க. So I get இது நம்ம என்ன பண்ணிடலாம்? electron mass கண்டுபிடிக்கலாம். If you know the distance here, you find out the mass of the any charge. electron mass நம்ம கண்டுபிடிக்க போறேன். So charge என்ன பண்ண போறேன்? electron போட போறேன். So the mass of the electron is equal to, we find out the mass of the particle, any particle, electron into dB dash x divided by 2e. This b is a magnetic field at this region. B dash is the magnetic field at this region. Very interesting. By using this formula, we easily find out the mass. Okay. If இதுல இருந்து இந்த கான்ஸ் இதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஐசோடோப் என்னது நம்ம எப்படி படிச்சிருப்போம். ஸோ ஒரே ஆட்டம் தான், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும், இப்போ சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ஒரே ஐசோடோப் பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஒரு பார்ட்டிகல் ட்ரேஸ் பண்ணால் அதுக்கு மாஸ் அதிகமாக இருக்கும். இப்போ மாஸ் கம்மியாக இருக்கப்போ என்ன ஆகும்? ஷார்ட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி வரும். இப்போ இதுல இருந்து அந்த ஐசோடோப்ஸை ரொம்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. லைக் நியான்ஸ் ஹாவ் 2 different masses. ஒரே நியான் தான் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜர் கர்வை பாஸ் பண்ணும், அனதர் ஒன்று வந்து ஷார்ட்டர் கர்வை பாஸ் பண்ணும். இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பேரு அதுலேருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. வி நீட் டு மக் அப் தீஸ் ஃபார்முலாஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா இருக்கும், அண்ட் இந்த ஃபார்முலா ஆரோட ஃபார்முலா இருக்கும், இந்த எம்மோட ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் இப்போ ஒருவேளை நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு டவுன்வர்ல இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து டாப் வியூல பார்க்குறோம். வி ஆர் see from the top view. This is the direction of magnetic field. நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து வெலாசிட்டி என்ன பண்றோம்? பர்பெண்டிகுலர் அனுப்புறோம், 90 டிகிரிக்கு அனுப்புறோம். அனுப்புறதுனால உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து இப்படி வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஒருவேளை வி கிராஸ் வி போடும்போது ஒருவேளை வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் வரும். அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வி கிராஸ் வி ரைட் ஹேண்ட் கரெக்டாக வச்சு பாருங்க. வி கிராஸ் வி பண்ணும்போது தம்ப் வந்து இந்த சைடு வந்துடும். ஓகே, குட். ஸோ இன்கேஸ் நான் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற வெலாசிட்டியே வந்து சம் ஆங்கிளில் அனுப்புறீங்க, 90 டிகிரி இல்லாமல் சம் ஆங்கிள் 5ல அனுப்புறீங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. நவ் இட்ஸ் நாட் அ 90 டிகிரி, இட்ஸ் அ 5. இப்போ ஒரு இன்க்ளைன்டு பாத்தில் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டைரக்ஷனில் பார்ட்டிகல் மூவ் ஆகும்? இப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் சர்க்குலர் பாத்னு பார்த்தோம். இந்த கேஸ் என்ன ஆகும்னா ஸ்பைரலில் போகும். Spiral, that means helical path. So if you have already we know that the radius is mv divided by qb. இது வந்து முதல் கேஸ்ல பார்த்தோம், 90 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணும்போது. இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, if you have a magnetic field in this direction, என்ன டைரக்ஷன் வச்சுன்னா z axis. This is the direction of magnetic field. This is our x axis. இப்போ நான் என்ன பண்றேன்? எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன்? வித் ஆங்கிள் 90 டிகிரி இல்லாம எவ்வளவு ஆங்கிள் நான் வந்து சார்ஜ் மூவ் ஆகுது? தீட்டா 5 ஆங்கிள் நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். இப்படி 5 ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுது? ஹெலிக்கல் பாத் கிடைக்குது. இப்போ we need to find the magnetic force. ஆல்ரெடி நம்ம magnetic force என்ன படிச்சிருந்தோம்?
QV cross B வெக்டரா படிக்கும்போது மேக்னிட்டா பார்த்தீங்கன்னா QVB sin theta sin 90 டிகிரி வரும்போது QVB கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்க்ளைண்டா ப்ரொஜெக்ட் பண்ணனால இன் வெக்டர் டைரக்ஷன்ல வந்து B வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்கு, K கேப் டைரக்ஷன் இருக்கு. பட் the velocity vector is inclined to the x axis. இப்போ ரிசால்வ் பண்ணுவீங்களா, ரிசால்வ் பண்ணும்போது V cos theta I cap plus V sin phi, sorry, theta sin phi I cap. ஸோ அப்ளை பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் FB is equal to Q சார்ஜ் வச்சுக்கோங்க. V கிராஸ் B தானே, இப்போ V cos I plus V sin phi K cap cross B K cap. உங்களுக்கு கிராஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ண தெரியும். I கிராஸ் K என்ன வரும், IJK. நீங்க வந்து சைக்கிளிக்கா போகும்போது கிளாக் வைஸ் மூவ் ஆகும்போது IJனா பாசிட்டிவ் K. இப்போ வந்து I கிராஸ் K வரும்போது உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் J வந்துடும். ஸோ I கிராஸ் K இஸ் மைனஸ் J. அப்போ QV B cos phi J cap, which is minus direction, but K cross K is 0. This is the direction of the magnetic force. It is a minus J direction. Okay, இப்போ வந்து upward positive and downward minus J. This is the direction. This is the J direction. Clear? Velocity வந்து ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஒன்று வந்து parallel component, another vertical component. ஒன்று வந்து perpendicular component, another one is horizontal component. எது பேரலா இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருக்கிறது இதுதான். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எந்த வெலாசிட்டி பேரலா இருக்கு, இந்த ஃபீல்டு. எது V sin phi வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலல், V cos phi வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர். இப்போ பேரலல் காம்பனன்ட் என்ன வந்துடும், V sin phi. பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் என்ன வரும், V cos phi. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ ரேடியஸ்னா ஸ்பைரல் ஹெலிக்கல் பாத் இல்லையா, திஸ் இஸ் a helical path. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஹெலிக்கல் பாத்தில் மூவ் ஆகணும்னா நமக்கு எந்த காம்பனன்ட் வேணும், பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் வேணும். தட் மீன்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஹெலிக்கல் பாத் கிடைக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் அப்சர்வேஷன் யூ ஃபைண்ட் அவுட் ரேடியஸ் ஆர் நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருப்போம், MV டிவைட் பை QBன்னு படிச்சிருப்போம். இந்த ரேடியல் காம்பனன்ட் வரணும், ரேடியஸ் வரணும்னா நமக்கு வந்து பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் வரும். பர்பெண்டிகுலர் மீன்ஸ் அது V cos phi இங்கே வந்துடும். அப்போ ஹெலிக்கல் பாத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இது மாதிரி மாறுது. விக்கு போல V வெலாசிட்டியோட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் இங்கே வந்துடுது. முதல்ல முடிஞ்சா அதுக்கப்புறம் டைம் பீரியடு கண்டுபிடிக்கணும். டைம் பீரியடு அண்ட் த பிச்சுன்னு முதல் ரேடியஸுக்கும் அடுத்த ரேடியஸுக்கும் டிஸ்டன்ஸ். இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் ஹெலிக்கல் பார்த்து இந்த கேப் வரும், இதுதான் பிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு ரெண்டையும் கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு. ஸோ ஃபார் கம்ப்ளீட் ஒன் ரிவால்யூஷன், ஒரு சுற்றுறதுக்கு டைம் பீரியட் என்ன பண்ணோம், டைம் பீரியட் சொல்லிட்டு என்னது 2π by ஒமேகா. we know that V is equal to omega into R, omega is equal to என்னது V by R. இப்போதைக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஒமேகாக்கு பதிலா டைம் பீரியட் 2π, V is a vertical component velocity by R, மேலே வந்து R வந்து. This is a time period. அடுத்து வேலை முடிச்சா, ஓகே, இதையும் முடிச்சிட்டோம். இப்போ VTக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா எடுத்துக்கோமா, VT என்ன வந்துடும் இங்கேருந்து, VT is equal to என்னது QBR by M. இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா 2π, ஏன்னா R கேன்சல் ஆகுது, M divided by QB. So this is a final formula for the time period.
and we need to find the distance. The distance another distance equal to velocity in the time. இப்போ இது என்னது parallel direction இருக்கு. இது வந்து parallel direction. ஸோ இங்க வந்து parallel compound velocity யூஸ் பண்ணிக்கணும். So the distance d, this distance is known as the pitch. That is equal to distance equal to the velocity in time. Here we have a parallel compound velocity. Time கண்டுபிடிச்சோமா 2 pi m divided by qt. அவ்வளோதான்ப்பா.